ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றின ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய திபெத்திய எல்லையில் தலைமை கான்ஸ்டபிள் வேலைவாய்ப்பு. ஸோ அதை பற்றி தான் நம்ம முழு விவரங்கள் இதில் பார்க்க போகிறோம். கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன, வேலைவாய்ப்பு யார் யார் எல்லாமே அப்ளை பண்ணலாம், ஸோ ஏஜ் கிரைட்டேரியா என்ன கொடுத்துருக்காங்க, இதை பற்றின முழு விவரங்கள் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 10th 12th படித்தவர்களுக்கு கான்ஸ்டபிள் வேலை, இந்திய திபெத்திய எல்லை காவல்படை வேலைவாய்ப்பு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ இந்திய திபெத் எல்லையில் பார்த்தீங்கன்னா காவல்படை ஆள் சேர்ப்புக்காக 2025க்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விட்டுருக்காங்க. மொத்தம் 51 தலைமை கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் இது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/1/2025க்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, விண்ணப்பிப்பது எப்படி என்கிறது முழு விவரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான். இந்தோ திபெத் எல்லை காவல்படை துறையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 51 காலி இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை நம்ம ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். கடைசி தேதி 22/1/2025. பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் முழு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 7 பணியிடங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவுக்கும் மோட்டார் மெக்கானிக் பிரிவுலையும், கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் பிரிவில் 44 பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் பிரிவில் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனத்தில் 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐடிஐ தேர்ச்சி மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி பாஸ் பண்ணியிருக்கீங்க மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 25 வயது வரை இருந்தீங்கன்னா 18லேருந்து 25 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. கீழே தெரிகிற மாதிரி எப்பவும் போல் எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசிக்கு 10 ஆண்டுகளும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியமாக 25,500 இருந்து அதிகபட்சமாக 81,100 ரூபாய் வரை வழங்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. மேலும் சம்பள விவரங்கள் தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கும்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உடல் திறன் தேர்வு, உடல் ரீதியான தரநிலை சோதனை, ஆவணங்கள் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு, முழுமையான மருத்துவ பரிசோதனை மற்றும் மறுபரிசீலனை மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க, இதுக்கு எல்லாமே ஓகே ஆகுறீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. விண்ணப்பம் கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு கட்டணம் கிடையாது. இஆர் ஓபிசி இடபிள்யூசிக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் விண்ணப்பம் கட்டணம் கொடுத்துருக்காங்க. கட்டண முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா recruitment.itbpolice.nic.inங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அதில் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது தபால் மூலம் கிடையாது, முழுக்க ஆன்லைன் விண்ணப்பம் தான். இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு 22/1/2025க்குள்ளே விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அவ்வளோ டேட் வரை நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது இல்லையா, ஸோ அதில் பிடிஎஃப்ல போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம சைன் அப் பண்ணணும். இது எப்படி நம்மளோட ரெஜிஸ்டர் நார்மல் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நியூ பாஸ்வேர்டு இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, சர்டிஃபிகேட்டில் என்ன நம்ம நேம் ஸ்பெல்லிங்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இது பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். செக்யூரிட்டி கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜே ஓப்பன் ஆகும், அப்ளை லிங்க்கு. இது வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் தான். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை லிங்க்கில் போனீங்கன்னாலே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அது கூட அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்களோ, நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு இதெல்லாமே சேர்த்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்து படித்து ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமாவே அப்ளை பண்ணுங்கள். 1க்கு 2 முறை கூட படிச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஸோ யார் யாரெல்லாமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோடய வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை யாரெல்லாமே பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் வேலைக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் கம்பெனிஸ் வேலை இதெல்லாமே பார்க்கணும், ஃப்ரீயாகவே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.